வணக்கம் மக்களே, இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற மூணாவது விமர்சனம் பட்டாம்பூச்சி. சுந்தர் சி, ஜெய், ஹனி ரோஸ் மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னா, ஆக்சுவலி இந்த கதை 1989 நடக்கிற மாதிரி காமிக்க மட்டும் தான் செஞ்சுருக்காங்க. ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த ரிவ்யூவும் சரி இந்த படத்தையும் சரி நீங்கள் பார்த்தே ஆகணும். சுதாகர் அப்படிங்கிற ஒரு தூக்கு தண்டனை கைதியினுடைய கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்னை பற்றி நியூஸ் எழுதின ரிப்போர்ட்டர் விஜயலட்சுமி கிட்ட நான் கடைசியாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காவல்துறையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றாங்க. அப்போ அந்த ரிப்போர்ட்டர் விஜயலட்சுமிகிட்ட இந்த சுதாகர், நான் பண்ணாத கொலைக்கு என்னை தூக்கு தண்டனையில் போடுறாங்க, ஆனால் நான் பண்ண 7 கொலையை யாரும் கண்டுபிடிக்கவே இல்லை, நான் தான் அந்த பட்டாம்பூச்சி அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அங்கே இருக்க எல்லாருமே, ஐயோ நீ தான் பட்டாம்பூச்சியா, அவர் பயங்கரமான ஆளாச்சு அப்படின்ற மாதிரி பில்டப்லாம் கொடுக்குறாங்க. இன்ஸ்பெக்டர் குமரன் அப்படிங்கிறவர்கிட்ட இந்த கேஸ் விசாரிக்கிற பொறுப்பு போகுது. ஸோ இந்த சுதாகர் யாரையெல்லாம் கொன்னார், எதுக்காக கொன்னார், ரிப்போர்ட்டர் விஜயும் இன்ஸ்பெக்டர் குமரனும் அவங்ககிட்ட என்ன பிரச்சனைகளை மாட்டிக்கிறாங்க, தியேட்டரில் படம் பார்க்குற ஆடியன்ஸ் அந்த பட்டாம்பூச்சியை எப்படி மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த பட்டாம்பூச்சி படத்தினுடைய கதை. நடிகர் ஜெய் இந்த படத்தில் சுதாகர் அப்படிங்கிற ஒரு சீரியல் கில்லராக நெகட்டிவ் ரோலில் நடிச்சிருக்காரு. ஆனால் அந்த கேரக்டருக்கு அவர் சுத்தமாக செட் ஆகவே இல்லை. அவருடைய நடிப்புலையும் ஒரு சீரியஸ்னஸ் சுத்தமாக இல்லவே இல்லை. ஏன்னு தெரியல, நிறைய காட்சிகளில் அவர் நடிகர் விஜய் மாதிரியே ட்ரை பண்ணுறாரு அப்படிங்கிறது இப்போ வர புரியவே இல்லை. இன்ஸ்பெக்டர் குமரனா சுந்தர் சி நடிச்சிருக்காரு. வழக்கம் போல் அரண்மனை படத்தில் எப்படி வீட்டுக்குள்ளே பேய் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சும் கடைசி வரைக்கும் போராடி கிளைமேக்ஸில் வரையும் காப்பாற்றுவாரோ, அதே மாதிரி இந்த படத்துலையும் கடைசி வரைக்கும் போராடி பட்டாம்பூச்சிட்ட இருந்து அந்த ரிப்போர்ட்டரை காப்பாற்றுற மாதிரி தான் அவருடைய கேரக்டர் வடிவமைக்கப்பட்டிருக்கு. மலையாள நடிகை ஹனி ரோஸ் இந்த படத்தில் ரிப்போர்ட்டர் விஜயலட்சுமி கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்களோட நடிப்பு கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது. அவங்க நமக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ அந்த இன்டர்வியூ பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துருங்க. இவங்களை தவிர்த்து இந்த படத்தில் இமான் அனச்சி, பேபி மானஸ்வினி, நமக்கு தெரிஞ்சவங்க ஒரு சில பேர் வந்துட்டு போகிறாங்க. நல்லவனாக இருந்தா கெட்டவன் அழிச்சிடுவான், கெட்டவனா இருந்தா வீராப்பு, 5ஆம் படை, தம்பிக்கு எந்த ஊர், 2013 வந்த தில்லுமுழு, ஆடாம ஜெயிச்சோமடா போன்ற படங்களை இயக்கிய இயக்குனர் பத்ரி தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல சைக்கோ த்ரில்லர் படத்துக்கான கதை எழுதி அது மேக்கிங்கில் ரொம்பவும் அழகாக கொண்டு வர்றதுக்கு இயக்குனர் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. ஆனால் ஒரு சைக்கோ த்ரில்லர் படத்தில் என்னென்ன இருக்கணுமோ அது எதுவுமே இல்லாமல் ரொம்பவும் மேலோட்டமாக கொடூரமான கொலைகள், தேடுறது, ஓடுறதுன்னு திரைக்கதை சுவாரஸ்யம் இல்லாமல் ஏனோ தானம் தான் எழுதியிருக்காங்க. பட் படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபி, எடிட்டிங் இதெல்லாம் நல்லாவே இருந்தது. ஆனால் படத்தினுடைய பின்னணி இசை எந்த ஒரு இடத்துலையும் நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்காம ரொம்பவும் சுமாராக தான் இருந்தது. 1989 இந்த கதை நடக்குது அப்படின்னு காமிச்சவங்க அதையே மறந்துட்டாங்க போல். ஏன்னா ஒரு பீரியட் ஃபிலிம்கான மேக்கிங், அதோட எஃபெக்ட் எந்த ஒரு இடத்துலையும் பார்வையாளர்களுக்கு கடத்த முடியாமல் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. படத்தில் லாஜிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் சுத்தமாக எந்த இடத்துலையும் இல்லவே இல்லை. சரி, நம்ம லாஜிக்கை மறந்துட்டு இந்த படத்தை பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா எல்லா காட்சிகளும் அதே மாதிரி இருந்தது. ரொம்பவும் அபத்தமாகவே இருக்குது. அதே மாதிரி தூக்கு தண்டனை கைதியினுடைய கடைசி ஆசையை கேட்குறதெல்லாம் ஓகே. பட் அவர் சொல்கிற எல்லா விஷயத்துக்கும் ஒரு போலீஸ் அதிகாரி செய்கிறது, 3 கோர்ட்டில் தூக்கு தண்டனை வாங்கின பிறகும் கடைசியாக ஒரு ஜட்ஜு வந்து அவரை ரிலீஸ் பண்ணுறது, ரிப்போர்ட்டர்கிட்ட காவல்துறை அதிகாரி துப்பாக்கியை கொடுத்து அனுப்புறது, போலீஸ் பக்கத்தில் இருக்கும்போதே டக்குன்னு இவர் போய் ஒரு கொலை பண்ணிட்டு வர்றது அப்படின்னு நம்மளுடைய பொறுமையை சோதிக்கிற மாதிரியான காட்சிகள் இந்த படத்தில் எக்கச்சக்கமாக நினைஞ்சிருக்கு. ஒரு சின்ன ட்விஸ்ட்டு கூட இல்லாமல், சுவாரஸ்யமான காட்சி அமைப்புகள் எதுவுமே இல்லாமல் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு ஈஸியாக கெஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த படத்தினுடைய காட்சி அமைப்புகள் இருக்குது. ஒரு சீனில் ஹீரோயின் ஹனி ரோஸ் வந்து ஒரு சுத்தியால் ஜெய்யை போட்டு பொழக்கிறாங்க. ஆனால் அவர் டக்குன்னு தூசி தட்டி விட்ட மாதிரி இப்படி பண்ணிட்டு போயிடுறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே, நோ கமெண்ட்ஸ். ஜெய் இந்த படத்தில் ஒரு நோயால் பாதிக்கப்படுறாரு. அந்த நோய்க்கான மருந்து ரத்தம் தான். அதனால தான் அவர் சைக்கோ கொலைகாரராக மாறுறாரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஏற்கனவே ராட்சசன் படத்துலையும் இதே மாதிரி தான். தொடர்ந்து தமிழ் சினிமாவில் இது மாதிரி ஒரு நோயால் பாதிக்கப்பட்டவங்களை சைக்கோ கொலைகாரங்களாக காட்ட வேண்டியதுன்னு அவசியம் என்ன அப்படிங்கிறது புரியல. ரியல் லைஃப்பில் நிறைய பேர் அந்த நோயால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா, அவங்க இந்த படம் பார்க்க வந்தால் அவங்க இந்த படம் பாதிக்கும்ல, அதை யாரும் யோசிக்கிறதே இல்லை. சரி, கிளைமேக்ஸ் வந்தோன்னா படம் முடிய போகுது அப்பாடா அப்படின்னு கொஞ்சம் ரிலீஃப் ஆனோம். சரி, படம் இப்போ முடியும் அப்போ முடியும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா பட்டாம்பூச்சி அந்த ரிப்போர்ட்டரை துரத்துறதும், இன்ஸ்பெக்டர் குமரன் தன்னுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்ககிட்ட உண்மையை சொன்னாலும் அதை யாருமே நம்பாமல் இருக்கிறதும் அப்படின்னு ஜவ்வாக இழுத்துட்டாங்க. பார்வையாளர்களின் நலன் கருதி எடிட்டர் படத்தை இன்னும் கொஞ்சம் ட்ரிப் பண்ணியிருக்கலாம். சரி, இதையும் மாரி இந்த படத்தை குழந்தைகளோட பார்க்கலாமா, ஃபேமிலியை உட்காந்து பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா படம் ஆரம்பிக்கும் போதே சர்டிஃபிகேட் கொடுத்து தான் ஆரம்பிக்கிறாங்க. 18 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தான் இந்த படம் பார்த்தாகணும். அதுலேயும் இதே பலவீனமானவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இந்த படத்தை பார்த்தாகணும். ஏன்னா அவ்வளவு கொடூரமான கொலைகள் இந்த படத்தில் நடக்குது.
மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த ஆம்பளை பட்டாம்பூச்சி செத்து போச்சு.